Hi friends, welcome back to our vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த vlog வந்து நான் வெனஸ்டே எடுத்ததுங்க. அத்தையை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம். அத்தை இப்ப கொஞ்சம் நல்லா இருக்காங்க. இந்த வீடியோ அத பத்தி தான் பார்க்க போறோம். சரி வாங்க எனக்கு இந்த டே எப்படி போயிருக்குன்னு சொல்லி இந்த vlogல போய் பார்க்கலாம். காலையிலே உண்டில வச்சிட்டு விளையாடுற. இப்படி எந்திரச்சோன்னு இந்த பிள்ளை இப்படி சிரிக்கும்னு நினைக்காதீங்க யாரும். இந்த பிள்ளை வந்து ஒரு அழுக மூஞ்சி. அவங்க அண்ணன் ஒரு பெரிய அழுக மூஞ்சி. அழுக மூஞ்சி பிள்ளைங்க. இது ரெண்டுமே அழுக மூஞ்சி பிள்ளைங்க. நீ சரியான அழுக மூஞ்சி பிள்ளை தானே? அழுதுகிட்டே தான் இருப்ப. எப்படி அழுத? மகிழினி எந்திரிச்சோன்னா அழுதுகிட்டே இருப்பாங்க. மேக்ஸிமம் ஒவ்வொரு நாளைக்கு அவளை தூக்கி வச்சுட்டு டீ வைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் லேட் ஆயிரும். பாப்பாவை சமாதானம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் டீயை வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்பி பாட்டி வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாங்க வீட்டுக்கு கிளம்பிடுவா. இப்போல்லாம் பாப்பாவுக்கு ஸ்கூல் பேக் எடுத்து போட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆசை வந்துருச்சுங்க. அந்த பேக் எடுத்து போட்டுகிட்டே தான் சுற்றிட்டு இருக்கா. போய் அப்பாட்ட காட்டிக்கிட்டு இருக்கா. கிளம்பிட்டியா? டைம் 7:30 ஆயிடுச்சு. வீட்டுக்கு வராங்களா? வாட்ச் இல்லாதுக்கு வாட்ச் பாக்குறீங்களா? உன் வாட்ச் எவ்வளோ? 5 மணிக்கு பஸ் ஏறணும்னா கரெக்டா 4 மணி நேரம். 4 மணி நேரம். மீனுகளும் சூப்பராக வந்து விளையாண்டுட்டு இருந்துச்சுங்க. மகிழினி இப்போல்லாம் வந்து மீன் லைட்டை போட்டு விட்டா மீனுன்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து அதுகளை கண்ணாடியில் கை வைக்க அதுக வந்து கடிக்க வர மாதிரி வந்து கடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு நல்லா ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருக்கா. 2 நாளும் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சதில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸு கொஞ்சம் நிறைய சேர்ந்துருச்சுங்க. ஃபஸ்ட்டு மிஷினில் லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் லோட் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்பாவும் கொஞ்சம் திருப்பூர் கிளம்புற வேண்டிய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் வந்து கிளம்பிட்டாரு. மிஷினில் போட்டிருந்த துணி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ரவுண்டு எடுத்து ஃபுல்லாகவே காய வச்சாச்சு. 2வது ஒரு ரவுண்டு வந்து துவச்சி போட்டு வச்சுருந்தேன். அதையும் எடுத்து காய வச்சுட்டு கீழே போய் இன்னும் மாவாட்டுற வேலை வந்து பார்க்கணுங்க. பாப்பாவும் தம்பி ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்து நல்லா தூங்கிட்டாங்க. மாவு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆட்டி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. என்னோடய அப்பண்டிஸ் ஆப்ரேஷனுக்கு அப்புறமே நானாக வந்து தனியாக மாவாட்டவே இல்லை. ஒன்று அத்தை ஆட்டையில் வந்து எனக்கு ஊற்றி கொடுத்துருவாங்க, இல்லைன்னா அம்மா ஆட்டையில் எனக்கு கொடுத்துருவாங்க. சரி இன்றைக்கி வந்து நம்ம ஆட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து மாவாட்டிகிட்டு இருந்தேன். எனக்கு வந்து எங்கள் அத்தையோட மெஷர்மெண்ட்டு தான் வந்து சரியாக இருக்கும். அதனால் வந்து அதவே எடுத்து போட்டுட்ருந்தேன். எங்கள் கிரைண்டர் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு மாப்பு உடையில வந்து கீழே கவுந்துருச்சுங்க. அதில் வந்து டமார்னு வந்து அந்த மூடி வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. சரி அதை வந்து டபுள் ஸ்டைப் டேப் போட்டு வந்து ஒட்டி வச்சுருக்கா அப்படி மணி ஓடாதுன்னு நினச்சேன். பட் வந்து கிரைண்டர் எப்படியோ வந்து ஓடிடுச்சுங்க. எனக்கு 2 மணிக்கு நான் போட்டது 4:30 ஆயிடுச்சு. என்னோடய எல்லா வேலையும் முடிச்சுட்டு மாவெல்லாம் ஆட்டி முடிச்சு பார்த்தோம்லாம் கழுவி கிச்சன் டேப் எல்லாம் நீட் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கே பிள்ளைங்க வந்து தூங்கிட்டு தான் இருந்தாங்க. அதுக்குள்ளே வந்து நம்ம போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடலாம். ஏன்னா அத்தையும் மணி எல்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி மணி சொன்னார். சரி அவங்க வரவங்கள ஃப்ரெஷ் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி ஆகிட்டேன். கார் வந்து திரும்பி யூட்டன் எடுத்து பின்னாடி வரவங்களே பிள்ளைங்க காரை பார்த்துட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அஜின்னு சொல்லிட்டு. போனோடனே செல்வியக்காவும் அவங்க மாமாவும் வந்து இறங்கிட்டாங்க. கீழே இறங்கி அந்த பிள்ளைகளை மேலே ஏற்றி விட்டாங்க. சரி அஜிட்ட உட்காராதடா முன்னாடியாச்சும் போய் உட்காரா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்ருக்காங்க. அந்த ஸ்டிக்கர் வா போற அஜி தூக்கலாம். போற அஜிட்ட போலாம். போரு போரு அஜி வரும். அஜி தூக்கலாம் முடியாது இப்போதைக்கு. அஜி பக்கத்துல போக கூடாது சாமி, கால் வலிக்கும். இது மகிழினி நீயா இங்கல பேட
ஏய் பாப்பா யாரு? கிரீம் பிஸ்கட் வேணுமா? நீ லிட்டில் தானே சொன்னேன். சரிடா எழுதியா? சேர்ல குறையா? என்ன சொன்ன? அஜி வந்தது சந்தோஷமா. சந்தோஷமா? உனக்கு சந்தோஷமா? உனக்கு சந்தோஷமா? அஜி வந்து சந்தோஷமா? நான் கூட்டி போறேன். இந்த கம்பி எடுக்கதே வந்தோம். எடுத்து போறேன். அத்தை அத்தை கூட்டு போதா அஜிய? பாத்ரூம் போயாச்சு, கம்பி எடுத்தாச்சு, வா போலாம். சரி பாப்பா அஜி கூட்டு போதா? ஒரு ஆண்டி இங்க எப்படி இருக்கும் பாப்பா தம்பி தூத்துக்குடி தூத்துக்குடிக்காரங்க உங்களை எல்லாம் கேட்டாங்க, நீங்க சப்பாத்தி வாங்கி சாப்பிட்டீங்களா? இந்த பிள்ளைக்கு சப்பாத்தி ஊட்டி விட்டாங்க. அவங்க நல்லா பேசுனாங்க. அவங்க அதுக்கப்புறம் ஆபரேஷன் பண்ணிட்டாங்களாம். இவ ஆனா எங்க அம்மா பண்ணையில ஒண்ணு பெருசா மூவ்மெண்ட் இல்ல. ஆனா இது இப்ப கொஞ்சம் ஓவர் உள்ள. அஜி பக்கத்துல போகக்கூடாது. முன்னு அஜி அஜி ஊருக்கு கூட்டு போறாங்களாமா? தொடக்கூடாது சாமி. சரி அந்த அழுத்து ஒரு பேக். இவ யாரு? அவ யாரு? அவ இது யாரு? மாமா பெலவி பெலவி. அப்ப நான் யாரு? குயல்விழி இப்படிதான் குப்பை போடுவீங்களா? நைட்டு உன்னோடது எங்க இருக்கு? எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. சரி சமையல் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பருப்பு மட்டும் கடைஞ்சி அது கூட ரசம் வச்சு ஒயிட் ரைஸ் வச்சுக்கலாம். நைட் டைமில் வந்து மாவு வந்து ஆஃப்டர்நூன் தாங்க ஆட்டினேன், அதனால் வந்து புளிக்கலை. ஸோ வந்து எங்களுக்கு சமைச்சிக்கிட்டேன். ராஜத்தியவங்களும் லைட்டாக வந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. இல்லை நாங்கள் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறோம், அங்கே சாப்பாடு வச்சு வச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜத்தியும் வந்து கிளம்பிட்டாங்க. ரசம் மட்டும் வைக்கணுமா? கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க சுதன் வந்து +2 மார்க் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. தம்பி வந்து இந்த வருஷம் தான் +2 போகிறான். தாரணியும் மோனி வந்து 9th போகிறாங்க. இந்த வருஷம் எங்கள் வீட்டில் வந்து எந்த பிள்ளைங்களும் வந்து பப்ளிக்லாம் எதுவும் எழுதலை. மாமா ஊருக்கு போறானா? எல்லாரும் போயிட்டாங்க. நான் எங்கேயும் போல, அவங்க எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க. மழை ஹெவியா வருதுடா. ஓடு 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 எல்லாம் போயிட்டாங்க. போ அவங்க டெய்லி என்ன பண்ணணும்? அந்த அந்த பிக்சர் நாளைக்கு ரமேஷ் அம்மா வரும்போது இவ்வளவு பேச்சு நீ பேசுறேன்னா அப்புறம் அஜய் நீ போட்டு போயிட்டே இருக்கும். அழுது என்ன விட்டுருவாங்களாங்க? சரி வேலையெல்லாம் செய்வேன். போ தட்டை போட்டா போ விட்டுருவாங்க. அப்போ கூட்டு போயிடுவாங்க. போ போனா போ. நீயும் உங்க அப்பா செஞ்ச வேலை எங்க போறது? அத்தை காலை வந்து கம்பியில் வந்து மோதிட்டாங்க. அதனால் மிரட்டினதுக்கு தான் வந்து உட்காந்து இவ்வளோ நேரம் அழுதுகிட்டு இருந்தா. திரும்பி அத்தைகிட்ட போய் சமாதானம் ஆகிக்கிட்டு இருக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்ச அத்தையும் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டாங்க. உங்களோட எல்லாத்தோட ப்ரேயர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.